சகோதரர் ரசான் அவர்கள் என்ன முதலாவதாக சொல்கிறார் என்று சொன்னால், வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்ட அந்த உணவுகள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான். இன்னொரு இடத்துல வமா உஹில்ல லிகைரில்லா என்று வரும் போது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இஹ்லால் செய்யப்பட்டது என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது என்பதுதான் அர்த்தம் என்று சொல்கிறார். அவர் சொல்வதை அவருடைய குரல்ல இருந்து கேளுங்க. வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லது வேறு வசனங்களிலே இடம்பெறுகின்ற அடிப்படையில் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சப்தமிடப்பட்ட அந்த உணவுகளும் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்த அந்த பட்டியலிலே உள்ளடக்கப்பட்ட ஒரு உணவு வகை அப்படி என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். வமா உஹில்ல லிகைரில்லா அல்லது வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சப்தமிடப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப இவர்களுடைய கருத்துப்படி உஹில்ல என்று சொன்னால் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது என்று சொல்வதிலிருந்து உஹில்ல என்று சொன்னால் சப்தமிடுதல் என்பதுதான் அர்த்தம் என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அப்ப சப்தமிடுதல் என்று அர்த்தம் வைத்தால் இதன் மூலம் நமக்கு ஏற்படுகின்ற விளைவு என்ன? அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் சப்தமிடப்பட்டவைகள் ஹராம். அதுதான் அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் சப்தமிடப்படாதவைகள் விஷயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? உஹில்ல என்பது இஹ்லால் என்பது சப்தமிடுவதை குறிப்பதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை சப்தமிடாமல் ஒருவர் ஒரு பிராணியின் மீது சொன்னால் அல்லது ஒரு தானியத்தின் மீது சொன்னால் அது ஹலால் என்ற நிலைப்பாடு இவர்களுடைய கருத்தின்படி வந்துவிடும். அப்போ ஒரு விபரீதமான கருத்தா இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை மனசால நினைச்சு ஒருத்தர் அறுக்கிறார் என்று வைங்க, சப்தமிடவில்லை. இவர்களுடைய வாதப்படி அல் குர்ஆன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சப்தமிடுபவைகளைத்தான் ஹராம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் சப்தமிடாத நிலையில் உள்ள உணவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர்ல சொல்லி அறுக்கப்பட்டாலும் சப்தமிடாத காரணத்தினால் ஹலால் என்று ஆகிவிடும் என்ற கருத்து வருகிறதா இல்லையா? அப்ப இந்த இஹ்லால் என்ற வார்த்தைக்கு சப்தமிடுதல் என்ற கருத்தை கொடுத்தால் அல்லாஹ் மாமிசத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுத்தால் ஹராம் என்று சொன்னதை கூட ஹலாலாக்குகின்ற ஒரு விபரீதமான நிலை வருகிறதா இல்லையா? அப்ப இதுதான் இவர்களுடைய கொள்கையா? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடின் பிரகாரம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சப்தமிட்டு சொன்னால்தான் ஹராமாகும். சப்தமிடாமல் மனதால் நினைத்து யாராவது அல்லாஹ் அல்லாதவருடைய ஒரு கற்பனை கடவுளின் பெயரை மனதால் நினைத்து கொண்டு அல்லது லாத்தின் பெயரை மனதால் நினைத்து கொண்டு உஸ்ஸாவின் பெயரை மனதால் நினைத்து கொண்டு ஒரு மாமிசத்தை அறுத்தால் ஒரு தானியத்தை பூஜை செய்தால் ஹலால் என்ற கருத்து வருகிறது. இப்ப இவர்களுடைய வாத பிரகாரம் என்னவாகுது? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரால் பூஜிக்கப்பட்ட அனைத்தும் ஹராமாக்க போனவங்க உஹில்ல என்பதுக்கு சப்தமிடுதல் என்ற கருத்தை கொடுத்து அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சப்தமிடாமல் மனதால் நினைத்து அறுத்தாலோ பூஜை செய்தாலோ அனைத்தும் ஹலால் என்று ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஹராத்தின் வாசலை மூடிவிட்டு ஹலாலாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகிறார்களா இல்லையா? இது ஒரு விபரீதமான ஒரு நிலையா இல்லையா? இதை சிந்திக்காமல் இந்த சப்தமிடுதல் என்ற கருத்துல தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கத்தினுடைய சரியான அடிப்படை என்ன? சப்தமிட்டாலோ சப்தமிடாமலோ அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்லி ஒருவர் அறுத்தால் அல்லது பேரை மனதில் நினைத்து ஒருவர் அறுத்தால் பிராணிகள் ஹராமாகும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சப்தமிடுதல் என்ற கருத்தை போட்டு சப்தமிடாதவைகளை ஹலாலாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களை கொண்டு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த இஹ்லால் என்பது சப்தத்தோடு தொடர்பு பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறதா? டிக்ஷனரி அர்த்தம் படி சப்தமிடுதல் என்ற கருத்து ரஃபு சௌத்தி என்ற கருத்தை வைத்து சப்தத்தை உயர்த்தி சொல்வது என்பதுதான் இஹ்லாலுடைய கருத்து என்று இவர்கள் சொல்லும் இந்த நிலையை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் ஹராத்தை ஹலாலாக்கக்கூடிய ஒரு விபரீதம் ஏற்படுகிறது என்ற சிந்தனையே இல்லாமல் இவர்கள் வாதிடுவதை நாம் பார்க்கிறோம். மக்கள் இந்த இஹ்லால் என்ற வார்த்தையை சப்தமிடுதலை அடிப்படையாக வைத்துதான் ஆரம்பத்தில் பயன்படுத்தினார்கள். பிறகு சப்தமிடுதல் இருந்தாலும் சரி சப்தமிடுதல் இல்லாவிட்டாலும் சரி ஒரு பிராணியின் மீது அறுத்தல் என்ற காரியம் நடைபெற்றாலே இஹ்லாலை குறிக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்பதற்கு
அரபு மொழி பேசக்கூடிய அந்த மக்களுடைய வழக்கத்தில் அவர்கள் எந்த பயன்பாட்டில் அதை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் தெளிவாக வரலாறுகளில் பார்க்கிறோம். எப்படி வருகிறது? தஃப்சீரு தபரியில அது தஹ்கீக் செய்யப்பட்ட அஹ்மது முஹம்மது ஷாக்கிர் என்று சொல்லக்கூடியவரால் தஹ்கீக் செய்யப்பட்ட தஃப்சீரு தபரியுடைய பதிப்பில் என்ன வருது? வ இன்னமா கீல வமா உஹில்ல பிஹி, வமா உஹில்ல பிஹி என்று சொல்லப்பட்டால், இஹ்லால் செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்? இன்னஹும் கானு இதா அராது தப்ஹ மா கர்ரபூஹு லி ஆலிஹத்திஹிம், அவர்களுடைய கடவுள்களுக்காக அவர்கள் அறுப்பதற்கு நினைக்கும் போது ஒரு காரியத்தில் ஈடுபடுவார்களே, அறுக்கும் காரியத்தில் ஈடுபடுவார்களே, அதை தான் இந்த இஹ்லால் என்ற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. சம்மௌ அஸ்மா ஆலிஹத்திஹிம் அல்லத்தி கர்ரபூ தாலிகலஹா, அவர்கள் தங்களுடைய கடவுள்களுக்காக குர்பான் செய்யப்படுபவைகள் மீது கடவுள்களின் பெயர்கள் சொன்னார்கள். வஜஹரு பிதாலிக அஸ்வாத்தஹும், அந்த நேரத்தில் சப்தத்தை உயர்த்தி அந்த பெயர்களை சொன்னார்கள். ஃபஜரா தாலிக மின் அமர்ஹிம் அலா தாலிக, இந்த மாதிரி அவர்களுடைய பழக்கத்தில் நடைமுறையில் இருந்த காரணத்தினால் ஹத்தா கீலல்லி குள்ளிதாபிஹின், குர்பான் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? சம்மா அவுலம் யுசம்மி ஜஹர பித் தஸ்மியதி அவுலம் யஜ்ஹர், எந்த ஒரு அறுக்கும் காரியத்தில் அவர்கள் பேர் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும், சப்தமிட்டாலும் சப்தமிடாமல் இருந்தாலும் எப்படி அறுப்பவர் அழைக்கப்பட்டார்? முஹில்லுன், இஹ்லாலுக்குரியவராக கருதப்பட்டார் என்று தெளிவாக வருகிறதா இல்லையா? அப்போ சப்தமிடுதல் சப்தமிடாமல் இருப்பது என்பது பிற்காலத்தில் மக்கள் முஹில்லுன் என்று சொல்லி இஹ்லால் செய்யக்கூடிய அறுத்து பலியிடுபவருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று வருது. ஆரம்பத்தில் கடவுள்களுடைய பெயர்களை சொல்லி பிராணிகளை அறுக்கும் போது சப்தத்தை உயர்த்தினதனால தான் இஹ்லால் என்று சொன்னார்கள். அது பிற்காலத்தில் எப்படி மாறியது? ஃபஜரா தாலிக மின் அம்ரிஹிம் அலா தாலிக, இந்த மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை இருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக அது எப்படி மாறிவிட்டது? அது சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும், பேர் சொன்னாலும் பேர் சொல்லாவிட்டாலும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டால், வாசகத்தை கவனிங்கள், ஹத்தா கீலலி குள்ளி தாபிஹின், ஒவ்வொரு அறுப்பவரும் எப்படி அழைக்கப்பட்டால்? முஹில்லுன், இஹ்லால் செய்யக்கூடியவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறதா இல்லையா? அரபு மக்களுடைய நடைமுறையில் அவர்கள் எப்படி இந்த இஹ்லால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டார்கள், எப்படி அவர்களுடைய நடைமுறை இருந்தது என்பது தெளிவாக இந்த வரலாற்றினூடாக இந்த பதிவினூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது தஃப்சீரை ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்புவார்கள். தஃப்சீர் என்பது மார்க்கத்தின் அடிப்படை உசூலான ஆதாரம் கிடையாது. ஆனால் மொழியை புரிந்து கொள்வதற்காக இது அவசியப்படுகிறதா இல்லையா? அவசியப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இஹ்லால் என்பது சப்தமிடுதலை அடிப்படையாக வைத்து முடிவாக்கப்பட்டது ஆரம்பத்தில். பிறகு அந்த கருத்து எப்படி மறுவிவிட்டது? சப்தம் என்பது அவர்கள் அவசியமாக கருதவில்லை. சப்தம் இருக்குதோ இல்லையோ, இஹ்லால் என்பது குர்பானை குறிக்கக்கூடியதாக மாறிவிட்டது என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமா? தஃப்சீருல் பகவியில அபு முஹம்மதுல் உசைன் இப்னு மசூதுல் பகவி என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன சொல்கிறார்? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் இஹ்லால் செய்யப்பட்டதற்கு அர்த்தம் என்னென்று சொன்னா, ஐமா ஜுபிஹ லில் அஸ்னாமி வத் தவாகீதி, அவர்கள் சிலைகளுக்காகவும் தீய சக்திகளுக்காகவும் அறுக்கப்பட்டவை என்ற கருத்தில் தான் இது சொல்லப்பட்டது. வ அஸ்லுல் இஹ்லால், இஹ்லாலுடைய அஸ்லான அர்த்தம் என்னென்று சொன்னா ரஃபுஸ் சௌதி, சப்தத்தை உயர்த்துவதுதான். வகானு இதா தபஹு லி ஆலிஹத்திஹிம், அந்த சப்தத்தை உயர்த்துவது கூட எப்போது சப்தத்தை உயர்த்துவதாக ஆகியது? பூஜை என்ற நிலை அல்ல. எப்படி வருகிறது? இதா தபஹு லி ஆலிஹத்திஹிம், அவர்கள் தங்கள் சிலைகளுக்காக வேண்டி குர்பான் செய்கின்ற நேரத்தில், தபஹ செய்கின்ற நேரத்தில், யர்ஃபஊன அஸ்வாத்தஹும் பிذிக்ரிஹா, அந்த சிலைகளுடைய பெயரை சொல்லி சப்தத்தை உயர்த்தினார்கள். ஃபஜரா ذلك மின் அம்ரிஹிம், அவர்களுடைய இந்த செயல்பாட்டின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக, ஹத்தா கீலலி குள்ளிதாபிஹின், அறுத்தல் காரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வ இல்லம் யஜ்ஹர் பித் தஸ்மியதி, அவர்கள் பேரை சொல்லி சப்தமிடாவிட்டாலும் எப்படி அழைக்கப்பட்டார்? முஹில்லுன், இஹ்லால் என்ற பணியை செய்யக்கூடியவராக அழைக்கப்பட்டார் என்று தெளிவாக அந்த மக்களுடைய புரிதல் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? இப்போ இஹ்லால் என்றா சப்தமிடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றா, அறுத்தல் என்ற காரியமாக அது மாறிவிட்டது என்பது அர்த்தமா?
இதை புரியாம சப்தமிட்டது ஹராம், சப்தமிடப்பட்டது ஹராம் என்று சொன்னா மார்க்க ரீதியாக விபரீதமான கருத்தும் வருகிறது. அதே நேரத்தில் அந்த மக்களுடைய புரிதலை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் மக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் சப்தமிடுதல் என்ற கருத்தில் பிற்காலத்தில் புரியவில்லை, அறுத்தல் என்ற கருத்தில் தான் புரிந்தார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு சான்றாக இருக்கிறதா இல்லையா? இது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் ரூஹுல் பயான் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இஸ்மாயில் ஹக் இப்னு முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய தஃசீர்ல எப்படி வருகிறது? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வுடையவர்களுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது. என்ன அர்த்தம்? ஐ வஹுர்ரிம மா ருஃபிஅ பிஸ்ஸௌது இந்த தபிஹி லிஸ்ஸனமி, சிலைக்காக வேண்டி அறுக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்துவது தடை செய்யப்பட்டது என்ற கருத்தில் வந்திருக்கிறது. எல்லாம் தெல்ல தெளிவாக அறுத்தலோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த உஹில்ல என்பதற்கு அர்த்தம் செய்கிறார்கள். அஸ்லுல் இஹ்லாலி என்றாலும் இஹ்லாலுடைய அஸ்லான அர்த்தம் என்ன? ரஃபுஸ் சௌதி, சப்தத்தை உயர்த்துவதுதான். வகானு, அதுவும் என்னமாய் நடந்துச்சு? அந்த மக்கள், அறியாமை கால மக்கள், இதா தபஹூலி ஆலிஹத்திஹிம் யர்ஃபஊன அஸ்வாத்தஹும் பிதிக்ரிஹா, அந்த மக்கள் அந்த சிலைகளுக்காக வேண்டி அறுக்கின்ற நேரத்தில் அந்த சிலைகளுடைய பெயர்களை சொல்லி சப்தத்தை உயர்த்தினார்கள். வயகூலூன, எந்தமாய் சொன்னார்கள்? பிஸ்மில்லாத்தி வல் உஸ்ஸா, உஸ்ஸாவின் பெயரால், லாத்தின் பெயரால் என்று சொன்னார்கள். ஃபஜரா தாலிக மின் அம்ரிஹிம், எனவே இந்த நடவடிக்கை எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஹத்தா கீலலி குல்லி தாபிஹின், ஒவ்வொரு அறுக்கும் பணியில் ஈடுபடுபவரையும், வ இல்லம் யுஜ்ஹர் பித்தஸ்மியதி, பேரை அவர்கள் சப்தமிட்டு சொல்லாவிட்டாலும் சரி, கடவுள்களிட பேரை சப்தமிட்டு சொல்லாவிட்டாலும் சரி, முஹில்லுல், இஹ்லால் என்ற காரியத்தை செய்பவர் என்று அறுத்தல் என்ற காரியத்தில் ஈடுபட்டவர் அழைக்கப்பட்டார். இப்ப முஹில்லுன் என்பவர் யார்? அறுத்தல் என்ற காரியத்தை செய்பவரா இல்லையா? தெளிவாக பதிவிடப்பட்டிருக்கிறதா இல்லையா? தெளிவான ஒரு நிலைப்பாடா இல்லையா? இதை புரிஞ்சுக்கொள்ளாம சப்தமிடுதல் சப்தமிடுதல் சப்தமிடுதல், இதை தாண்டி சிந்திக்க மாட்டீர்களா? நாங்க என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நீங்கள் புரிய மாட்டீர்களா? அல்லது விதண்டாவாதம் செய்கிறீர்களா? அப்ப இவர்களுடைய வாதத்தின் பிரகாரம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சப்தமிடாமல் ஒருவர் மனதால் நினைத்தால் அந்த பிராணிகள் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஹராத்தை ஹலாலாக்குகின்ற ஒரு விபரீதமான கருத்து வருகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை தானியத்தின் மீது மனதால் சொல்லி ஒருத்தர் சப்தமிடாமல் மனதால் நினைத்து கொடுத்தாலும் அதுவும் ஹலால் என்று ஆகிவிடுகிறது என்று சொல்லி அறுத்தலுக்குரியதையும் அறுத்தலுக்குரியவைகள் அல்லாதவைகளையும் ஹராம் என்று சொல்ல வந்தவர்கள் கடைசியில் ரெண்டையும் ஹலாலாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்று விட்டார்கள். இதுதான் இவர்களுடைய வாதத்தில் இவர்கள் தடுமாறக்கூடிய நிலை என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருப்பதை பார்க்கிறோம்.